ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்ற அற்புதமான நாளில் இந்த சுவிசேஷ பயணத்தில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அர்ப்பணிப்போடு செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அர்ப்பணிப்பு வேணும் பாருங்க. வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இருந்தால் நிச்சயமா அற்புதம் பின்தொடருமே. எஸ்தர் 4:6 வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 4:16 வாசிக்கும் பொழுது, நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிறான். என்ன ஒரு அர்ப்பணிப்பு! தானும் தன் தாதிமாரும் பாருங்கள் உபவாசம் பண்ணுவோம். அவர் தன் தாதிமாரை கூட உபவாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களை மாற்றி இருக்கிறாள். சட்டத்தை மீறுவோம் என்கிறாள், ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் என்கிறாள், செத்தாலும் சாகிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்பை சொல்லுகிறாள். எந்த சட்டத்தை மீறினால் என்ன நடக்கும்? எஸ்தர் 4:11 யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்கள் ராஜா ஸ்பர்சங்கள் நீட்டினால் வழிய மற்றபடி சாக வேண்டும் என்ற தவறாத சட்டம் உண்டு. முதல் அர்ப்பணிப்பே எப்படி இருக்கு பாருங்க. உபவாசம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில. நம்மளுக்கு இந்த கிறிஸ்தவங்களுக்குலாம் எப்படி கேட்டீங்கன்னா, நம்மளுக்குலாம் 40 நாள் தான் உபவாசம் இல்லைங்களா? மிச்சங்கிற நாள் என்ன பண்றது? இந்த 40 நாள் தாடி வளர்த்து ஷேவ் பண்ணாமல் எல்லாத்தையும் விட்டு கறிமீன் சாப்பிட்றது இல்லை. இது ரொம்ப தேவை இப்போ நாட்டுக்கு இல்லை ஐயா. அவன் அர்ப்பணிப்பு எங்கே இருக்கு கேட்குற? எஸ்தர் பண்ணா பாரு. 127 நாடுகளில் இல்லை யூத மக்களை காப்பாற்றும்படி தன்னுடைய உயிரை துச்சமாய் நினைத்து ராஜாவினிடத்தில் பிரவேசித்து அற்புதமாய் அந்த மக்களை காப்பாற்று. அவளுக்காய் அவளை கொல்ல நினைத்த ஆமானுடைய மொத்த குடும்பம் அழிக்கப்பட்டது. இன்று நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நாம் எதையெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறோம்? பல நேரங்களில் சின்ன சின்ன சுகங்களை கூட விட்டு கொடுக்க மறுக்கிறோம். சின்ன சுகம் இல்லைங்களா, அதை கூட முடியாது. சிலர்லாம் பாருங்க, பதவி இருந்தால் முடிஞ்சா கூட பதவி விட்டு போக மாட்டாங்க, சேர்ல ஒட்டின்னு இருப்பாங்க இல்லையா? ஊழியமும் சரி, மற்ற எல்லா இடத்துலையும் சரி. சில நேரத்தில் மறுதளிக்கிறோம், மறக்கிறோம், மறந்த மாதிரி நடிக்கிறோம். குடும்பத்தினோட அர்ப்பணிப்பு என்ன? சபையில் என்னோட அர்ப்பணிப்பு என்ன? கர்த்தரோட ஊழியத்தில் என்னோட அர்ப்பணிப்பு என்ன? ஆத்தும ஆதாய பண்ண அர்ப்பணிப்பு என்ன? அப்போ பாருங்க, ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் ஒருத்தர், நான் டெய்லி மனைவியை கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டு வரேன். நீ உள்ளனா பக்கத்து வீட்டுக்காரனை விடுவான், உன் ஒய்ஃபை யார் விடுவா? அது ஊழியமே, அது அவன் கடமை. அது பிள்ளைங்களும் டெய்லி ஸ்கூலில் விடுறான், நீ விடலன்னா எவன் விடுவான்? நீ தானே பெற்றது. இதில் வேற பெருமை. இது ஊழியம் கிடையாது, இது அர்ப்பணிப்பா? இது கடமை. அவ என்னன்னே தெரியல அர்ப்பணிப்புனா. சபையில் அர்ப்பணிப்புன்னா, சபையில் என்ன அர்ப்பணிப்பு? சபை தொடங்குறதுக்கு முன்னால என்னைக்காவது நீ வந்ததுண்டா? பாதி பிரசனத்தில் வர வேண்டியது, முடிவுக்குள்ள போயிட வேண்டியது, இல்லைன்னா உட்காந்து தூங்க வேண்டியது, இல்லைன்னா ஏதோ நடந்து ஜல்லு புல்லுன்னு போயிட்டு அதில் ஒரு ஒழுங்கே இல்லை இல்லையா? சபையில் அர்ப்பணிப்பே இல்லை பாருங்க. வரும்போது வெறுங்கை வீசி வர வேண்டியது, அப்புறம் பைபிள் வாசிக்கும் எங்கன்னா வேடிக்கை பார்க்க வேண்டியது, அடுத்தவனையும் காக்க விடுறதில்ல பிரசங்கத்தை இல்லையா? உன் அர்ப்பணிப்பு என்ன? 3வது, ஊழியத்தினோட அர்ப்பணிப்பு என்ன? ஆண்டவர் இவ்வளோ கொடுத்தார, என்னைக்காவது உன் தாளத்தை பயன்படுத்துகிறியா? என்னைக்காவது உன்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்திருக்கிறியா? என்னைக்காவது உன்னோட நேரத்தை பயன்படுத்திருக்கிறியா? எதற்காக உங்ககிட்ட கொடுத்தாரு? நீங்க செய்வீங்கன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட கொடுத்தாரு. உங்களுடைய அர்ப்பணிப்பு ஆத்தும ஆதாய பணியிலே உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? இதுவரை ஒரு ஆத்துமாவையாவது நீ உன்னுடைய கனிகளை கொண்டு, நடக்கையை கொண்டு, மன மாற்றத்திலே கொண்டு வந்தது உண்டா? சொல்லுங்க. அதான் முக்கியம். ஒரு ஆத்துமா. என் பாரமே 1 கோடி ஆத்துமா. ஹல்லேலூயா. பாருங்களேன், இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையில அந்த அர்ப்பணிப்பே இல்லை. பலருடைய தியாக அர்ப்பணிப்பு தான் இன்று நம்முடைய கையில் இருக்கிற வேத புஸ்தகம். பல மிஷனுடைய தியாக அர்ப்பணிப்பு தான் இந்த திருச்சபைகள். பலருடைய தியாக அர்ப்பணிப்பு தான் இந்த சுதந்திர இந்தியா. ஹல்லேலூயா. எஸ்தரின் தியாகம், எஸ்தரின் அர்ப்பணிப்பு 127 நாடுகளில் உள்ள யூதர்களை காப்பாற்றியது. இது நம்முடைய அர்ப்பணிப்பு எத்தனை பேரை காப்பாற்றியுள்ளது? கர்த்தருடைய அர்ப்பணிப்பு என்ன தெரியுங்களா? எனக்காக பரலோக மேன்மையை துறந்தார், பாடுகள் அனுபவித்தார், நிந்தைகளை அனுபவித்தார், சிலுவையை சுமந்தார், கொடூரமாக அடிக்கப்பட்டார், தன் மானம் காக்கிருந்த துணியை விட்டு கொடுத்தார், எல்லா இடத்திலும் இழுக்கப்பட்டார், அங்கு இங்கே, கடைசியில சிலுவையில தொங்கவிடப்பட்டார், தலையிலே முன்முடி சூடப்பட்டார், சதை கிழிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். இவைகள் எல்லாம் யாருக்காக? எதற்காக? ஏன் இந்த தியாகம், அர்ப்பணிப்பு? நான் ரட்சிக்கப்பட, நீ ரட்சிக்கப்பட, நான் கரையேற, நீ கரையேற, நான் வாழ்வதற்காக, நீ வாழ்வதற்காக. இன்று உன்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒரு நிமிஷம் யோசித்து பார். உன் வாழ்க்கையிலே இதுவரை நீ செய்த அர்ப்பணிப்பு என்ன? ஒரு விஷய கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளில் இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பு உருவாகட்டும் சுவாமி. ஒரு அர்ப்பணிப்போடு கரலை செயல்படுத்த கிருபை தாருங்க.
தடைகளை முறித்து போடுங்க. ஆசீர்வாத நன்மைகள் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.